பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11 நவம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை மற்றும் 12 நவம்பர் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த வெடிப்பில் அப்படின்னா, அம்மோனியம் நைட்ரேட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குப்பா. இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அந்த முக்கியமாக டெல்லியில் லால் சவுக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு வந்து நடந்திருக்கு, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயம் என்னன்னா, இந்த 3 மாநிலத்தில் 2900 கிலோ வெடிபொருள் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த குண்டு வெடிப்புக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், வெடிபொருள் எல்லாமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து 2 டாக்டர்ஸ் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8 பேத்தில் ப்ளஸ் இதில் சம்மந்தப்பட்டவரும் ஒரு டாக்டர் தான். அந்த கார் வந்து வெடிக்கும்போது உள்ளே அந்த டாக்டர் இருந்திருக்காரு, சரிங்களா. இந்த அம்மோனியம் நைட்ரேட்டுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம பட்டாசில் பயன்படுத்துகிறாங்க, அது போக உரங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாறைகள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த க்ரெஷர்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து பாறைகளை உடச்சி கல் எடுப்பாங்கள்ல, அதுக்கு பயன்படுத்துகிற இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை இந்த வெடிகுண்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இது சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா. நம்மளுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது இந்த அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்ற வேதிப்பொருள். சரி, அடுத்து பாருங்கள். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இது பாருங்கள், அதாவது போட்ஸ்வானா அப்படின்ற நாடு எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் இருக்குப்பா. நம்ம இந்தியா ப்ளஸ் இந்த ஒரு நிமிஷம் இருங்க, அங்கோலா மற்றும் போட்ஸ்வானா, இந்த 2 நாட்டுக்கு, இந்தியாவுக்கும் அங்கோலா மற்றும் போட்ஸ்வானா நாடுகளுக்கிடையே நிறைய ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதில் முக்கியம்னு சொல்கிறது நம்மளுக்கு எதுவும் இல்லை. நம்மளுக்கு தேவை என்னென்னா, இந்த அங்கோலா போட்ஸ்வானா நாடு எந்த பிராந்தியத்தில் இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் இருக்குது, சரியா. சரி, அடுத்தது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கல்வி நிலையத்திலையும் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ரேயர்லாம் நடக்கும்ல காலையில், அப்போ வந்தே மாதரம் பாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் தான் அந்த அறிவித்தது. அதே மாதிரி இந்த இது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, மாலத்தீவு இருக்குல்ல, அங்கே வந்து ஹனிமது அப்படின்ற இடத்துல விமான நிலையத்தை நம்ம இந்தியா சார்பாக கட்டி கொடுத்தோம்ப்பா, ஹனிமது அப்படின்ற இடத்துல, சரிங்களா. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட ஒத்துழைப்போட நடைபெற்றுச்சு. அது வந்து இந்த மாலத்தீவு நாட்டோட வடக்கு பிராந்தியத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி கேட்டால் அது கேட்கலாம். ஹனிமது விமான நிலையம் இந்தியாவோட உதவியோட எங்கே வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா மாலத்தீவில் அமைக்கப்பட்டுச்சு, சரியா. அதே மாதிரி பாதுகாப்புத்துறைக்கு மொத்தம் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா 16 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதுகாப்புத்துறையை சேர்ந்த 16 பொதுத்துறை நிறுவனங்களும் இராணுவ தளவாட உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை எட்டுவதற்காக தூண்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, பாதுகாப்புத்துறையில் இருக்க மொத்த பொதுத்துறை நிறுவனங்களோட எண்ணிக்கை மொத்தம் 16 நிறுவனங்கள் இருக்குது, சரிங்களா. ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவுக்கு மொத்தம் 4 பதக்கங்கள் கிடச்சிருக்கு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில். அதில் வந்து ராணான்றவர் தங்கம் வென்றிருக்காரு, வருண் தோமர் வெண்கல பதக்கம். அதே மாதிரி அந்த ராணா வருண் தோமர் இணை ஜோடியாக விளாண்டப்ப கூடுதலாக ஹர்வன் குமார் அவங்களும் சேர்ந்து தங்கம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி மகளிர் அணிகள் பிரிவில் ஈஷா சிங், மனு பார்கர், ஸ்ருச்சி இந்தர் சிங் இவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுக்கும்போது தனித்தனியாக கொடுத்துருவோம். இதில் யார் யார் துப்பாக்கி சுடுதல் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சரியாப்பா. எங்கே நடைபெறுதுன்னா எகிப்து. அதே மாதிரி ஜூனியர் கோப்பை மகளிர் அணி ஹாக்கி அணியோட, அதாவது மகளிர் ஹாக்கி அணி, ஜூனியர் மகளிர் ஹாக்கி அணியோட கேப்டன் பேர் ஜோதி சிங், ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அப்போ ஜோதி சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்டாங்கன்னா ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையவர். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி அணியோட பெண்கள் அணிக்கு கேப்டன் யாருன்னா ஜோதி சிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல, ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை போட்டி வந்து இந்த தடவை இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை இந்த 2 நகரங்களில் நடைபெற போது இதுக்கான சின்னம் என்ன அப்படின்னா காங்கேய என்ற சின்னத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்கப்பா. இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, மாடு இருக்குல்ல, காங்கேய மாடு இருக்குல்லப்பா, ஜல்லிக்கட்டு. அதை வந்து
வெளிக்கொணர்ற விதமாக காங்கேயம் சின்னம் வந்து அறிவிச்சிருக்காங்க. காங்கேயன் அப்படின்ற சின்னம். சரியா? அப்போ ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கான சின்னம் எது அப்படின்னா காங்கேயன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரேசிலில் வந்து பருவநிலை மாற்றத்துக்கான மாநாடு நடைபெறுதுப்பா. அதை காப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது உலகளாவிய பருவநிலை மாற்றத்தை தடுக்கும் முயற்சியை விரிவுபடுத்துவதற்கான ஐநா பருவநிலை மாநாடு. அதான் ரொம்ப முக்கியம். ஐநா பருவநிலை மாநாடு 2025, அதாவது COP 30, அதாவது COPன்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? COP 30 எங்கே நடைபெறுது அப்படின்னா பிரேசிலில் நடைபெறுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. இந்த தடவை COP 30 கட்டாயம் கேட்பாங்க. நடைபெற இடம் பிரேசில். சரியா? பிரேசிலில் அதிபர் லூயிஸ் இனாசியா லூலா டா சில்வா. சரிங்களா? பிரேசிலோட அதிபர் பேர். அதை அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2015ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற பருவநிலை மாநாட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லா நாடும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாங்க. தொழில் புரட்சிக்கு முன்னாடி எத்தனை டிகிரி செல்சியஸ் இருந்துச்சோ அதுலேருந்து 1.5 டிகிரி செல்சியஸ் அளவு தான் இன்க்ரீஸ் ஆகிற அளவு நாங்கள் அந்த வாயுக்களை வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க 2015 பாரிஸில். சரியா? இதை ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நம்ம இது பார்த்தோம்லப்பா. தமிழ்நாடு முழுவதும் 25 அன்புச்சோலை மையங்களை திறந்து வச்சுருக்காரு. அன்புச்சோலை மையங்கள்னால் என்னென்னா வயதானவங்க. சரிங்களா? வயசானவங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இடம் மாதிரி கொடுத்து அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையும் செஞ்சு தர்றது தான் என்ன அப்படின்னா அன்புச்சோலை. எங்கே துவக்கப்பட்டிருக்குன்னா திருச்சியில். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. வேறு இந்த டெல்லி இப்போ 12ஆம் தேதி நியூஸு. அதே தான் NIA விசாரணைக்கு போயிடுச்சு. டெல்லி போலீஸ்லேருந்து நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட விசாரணைக்கு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இது இப்போ கொடுத்துட்டு வராங்களப்பா. நம்ம சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் தான் நம்ம நியூஸில் சொல்லிட்டு வரோம். ஸோ அதுக்கு எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது பேர். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. SIR அப்படின்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் பேர். சரியா? அதான் என்ன அப்படின்னா சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியல். அதை தான் SIRனு சொல்கிறாங்க. சரியா? ரைட். வேறு 12ஆம் தேதி நியூஸு நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான்ப்பா. இது பாருங்கள். வாரணாசியில் பூட்டான் சார்பாக புத்த மடாலயம் கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போது கேட்கலாம், ரீசெண்டாக பூட்டான் சார்பாக எங்கே வந்து புத்த மடாலயம் கட்டுறதுக்காக இடம் ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா வாரணாசி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாரணாசியில் பௌத்த மடாலயம் கட்டுறதுக்காக பூட்டான் அரசுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள். அதாவது பூட்டானில் இந்தியாவோட உதவியோட கட்டமைக்கப்பட்ட 1020 வாட் உற்பத்தி திறன் கொண்ட மின் நிலையம். அது பேர் என்னென்னா புனத் சங்சு. சரியாப்பா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. புனத் சங்சு அப்படின்ற நீர்மின் நிலையம். சரிங்களா? புனத் சங்சு அப்படின்ற மின் நிலையம் தான், நீர் மின்னு கொடுக்கல. புனத் சங்சு அப்படின்ற மின் நிலையம் எங்கே கட்டப்பட்டுச்சு அப்படின்னா பூட்டானில். யாரோட உதவியோடனா இந்தியாவோட உதவியோட. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிக்மே சிங்கே வாங்சுக் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு கொண்டு வந்தார்லப்பா. அவரோட 70வது பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு தான் பிரதமர் மோடி பூட்டான் போயிருக்காரு. அப்போ வந்து இந்த அறிவிப்பெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த பாருங்கள். குற்றவாளிகளுக்கு அதிக அளவு அம்மோனியம் நைட்ரேட் கிடைத்தது எப்படி, அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்றது இதில் கொடுத்துருந்தாங்க. வேதிப்பொருள் குற்றவாளிகளை அதிக அளவு கொள்முதல் செய்து எப்படி சேமித்து வச்சுருந்தாங்க. இது பேரழிவை உண்டாக்கும். இந்த பாருங்கள். நைட்ரஜன் உரமாகவும் கல்குவாரிகளில் தகர்ப்புக்கும் குறிப்பிட்ட அளவில் அம்மோனியம் நைட்ரேட் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் மெயின். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும் அம்மோனியம் நைட்ரேட் வந்து பட்டாசுகள்லையும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது எளிதில் ஆவியாகும் தன்மை கொண்ட பொட்டாசியம் குளோரைட் மற்றும் சல்ஃபர் போன்ற பிற ரசாயனங்களுடன் சேர்க்கும்போது வெடிபொருளாக மாறுகிறது. அப்போ பார்த்துக்கோங்கப்பா. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அம்மோனியம் நைட்ரேட் வந்துட்டு பொட்டாசியம் குளோரைட்டு ப்ளஸ் சல்ஃபர், இது 2 ரசாயனங்களோட சேரும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெடித்து சிதறக்கூடிய ஒரு பார்ட்டிகளாக உருவாகும். சரியா? சரி. அடுத்து இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான். 114 சிறந்த அரசு பள்ளிகளுக்கு நவம்பர் 14 விருதுன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வேறு எதுவும் நியூஸ் இல்லைப்பா. ஸோ 2 நாள் நியூஸு இவ்வளோ தான். செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை. நன்றி.